ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலருக்கா கொஞ்சம் உயரமாக உங்கள் மலருக்கா முடி ரொம்ப கழியுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, கருவேப்பிலையை நைட்டே நனைய போட்டுருங்க தண்ணியில். அதை நல்லா ரெண்டாவது எடுத்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைங்க. கொஞ்சம் அரைஞ்சி இப்படி குருணையாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பாலை ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி திருக்கி அரைங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். தேங்காய் பால் கருவேப்பிலையை நைட்டே நனைய போட்டு அதை ஒரு திருமணம்னா பிறுபிறுன்னு ஒரு மாதிரி வரும், துருவல் மாதிரி. அப்போ தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கட்டியாக, ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கட்டியாக வச்சு, இந்த ஆலோவேரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, இயற்கையானது, செயற்கை போடக்கூடாது, இயற்கையானதை, அந்த ஜெல்லையும் கொஞ்சம் போட்டு லாஸ்ட்டில் ஒரு திருக்கு தேங்காய் பால் ஊற்றி கருவேப்பிலை அரைச்சிட்டு ஆலோவேரா ஜெல்லில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்ல தலையை விரித்து ரெண்டு பக்கமும் விரித்து ஒவ்வொரு ஈர்க்காலாக செஞ்சு ஒரு வரி கீழே வரையும் பேஸ்ட் மாதிரி போட்டுருங்க. போட்டு ஒரு கொட்டையை போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து சீவக்காய் பொடி போட்டு குளிங்க. ஷாம்பு போட்டு குளிக்காது. தேங்காய் பால் கருவேப்பிலையும் ஆலோவேரா ஜெல் சேர்த்து லாஸ்ட்டில் ஒரு திருக்கி இப்படி போட்டு பேக் போடுங்க. முடி கழியிறது நின்றும், கொட்டாது, நல்லா சைனிங்காக வளரும். சளி உள்ளவங்க கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப சளி பிடிக்கிறவங்க சீக்கிரமாக இது பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்படியே ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா, வாரத்தில் ஒரு 3 நாள் போடுங்க. செஞ்சு பாருங்கள். முடி எப்படி வருதுன்னு பாருங்களேன். நல்ல கருகருன்னு குளோவாக முடி உதிராமல் நல்லா வளரும். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.